السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மாணவ செல்வங்கள் பெரும் ஆர்வத்தோடு மாஷா அல்லாஹ் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். விட்டா இந்த பயானில் நீங்கள் எத்தனை முறை இருமுனீங்க என்கிற அளவுக்கு நோட்ஸ் எடுத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு மாஷா அல்லாஹ் பிள்ளைங்க தயாராக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நேற்றைய தினத்தில் இருந்து நாம் ஒரு தலைப்பின் கீழ் செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். என்ன தலைப்பு? இது கேள்வியில் வராது. அக்கீதாவா? சரிதான். முஆமலத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த அணுகுமுறைகள் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த தலைப்பை துவங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த அணுகுமுறைக்கு யாரெல்லாம் சாட்சி அளித்திருந்திருக்கிறார்கள்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சாட்சி அளித்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பல பேர் சாட்சி அளித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எந்த மனைவி சாட்சி அளித்திருக்கிறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சாட்சி அளித்தாங்க என்கிற தகவலை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து 4 தினங்கள் எந்தெந்த சாராரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறையை எப்படி அமைத்து கொண்டார்கள், அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஊனமுற்றவர்களோடு, அதாவது உடலில் ஏதாவது குறைபாடு இருப்பவர்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்திருக்கிறது என்பது தான் இன்றைய பயானுடைய தலைப்பு. பொதுவாக ஊனமுற்றவர்கள் என்பவர்களை பொறுத்த மட்டிலே இந்த சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். பெருவாரியாக அவர்கள் மீது அக்கறை என்பது அந்த அளவுக்கு யாரும் எடுத்துக்கொள்வது கிடையாது. அதாவது அவர்களிலே சில பேர் முட்டி மோதி முன்னுக்கு வந்தால் ஒழிய பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாழ்வினுடைய விளிம்பு நிலையில தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையானவங்க உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடியவங்க, கண் தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, கால் ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா பெரும்பான்மையானவர்கள் அனுதாபத்துக்குரியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. சில பேர் மாஷா அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா தங்களுடைய பலவீனத்தை கூட பலமாக மாற்றி வாழ்வில் என்ன செஞ்சுருக்காங்க, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அனுதாபத்திற்குரிய ஒரு சூழல் தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய சூழல் என்பது அப்படி அல்ல. அவங்க இந்த உலகத்தில் சாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இந்த உலகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போகிறதுக்குண்டான சூழல் இருக்கிறது. ஆனால் அவர்களை அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்பது அவர்களை சுற்றி இருப்பவர்களைத்தான் சார்ந்து இருக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் சரியான முறையில் அவர்களை அணுகாத காரணத்தினால், அணுக தெரியாத காரணத்தினால் இவர்கள் எல்லாம் அக்கறை எடுத்துக்கொள்ளப்படாதவர்களாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த உடல் ஊனம் என்பது, உடலின் குறைபாடு என்பது அது யாருக்கு இருக்கிறதோ அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மேலான அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவித்திருக்கிற அந்த இழப்புக்கு மேலான ஒரு நன்மை என்ன செய்கிறான், நாளை மறுமை நாளிலே தருவதாக அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். ஒரு அடியார் அவருடைய கண் பார்வை அல்லாஹ்வினால் எடுக்கப்பட்டு சோதனைக்கு ஆளாக்கப்படுறார். அவர் அதை பொறுமையாக எதிர்கொள்கிறார் என்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை தராமல் இல்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒரு இழப்பு, அதாவது அவருடைய உடல் உறுப்பு சார்ந்து ஏதாவது குறைபாடு இருக்கும் என்றால் அதை அவர் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு மேலான ஒரு நன்மையை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் தராமல் விடவில்லை. இதை இலகுவாக நாம் ஒரு சம்பவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு சஹாபி பெண்மணி, எப்படிப்பட்ட சஹாபி பெண்மணி? வலிப்பு நோய் உடைய ஒரு சஹாபி பெண்மணி.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதவர்களே, இந்த மாதிரி நான் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்களேன் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஏம்மா, நான் துவா செய்வதை பொறுத்த மட்டும் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் துவா செய்து உங்களுக்கு குணமாகுவதற்கு, உங்களுக்கு அந்த நோய் நீங்குவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் துவா செய்கிறேன். ஆனால் இதை நீங்கள் பொறுத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்புன்னு இருக்குது, அதையே நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் இதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா, எதை நீங்கள் உங்களுக்கு இந்த காக்கா வலிப்பு, இந்த வலிப்பு நோயை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்கிறது என்று என்ன பண்ணுறாங்க? ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்துக்கு முன்னால் இந்த குறை பெரிய குறையாக தெரியலை, பெரிய ஒரு இழப்பாக தெரியலை. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதவர்கள் நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் இந்த வலிப்பு நோய் எனக்கு ஏற்படுகிற பொழுது என்னுடைய ஆடை என்ன செஞ்சிருது? அகன்றுடுது. அதுக்காவது நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க? அதற்காக துவா செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது. எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் மாஷா அல்லாஹ் உடல் உறுப்பு ரீதியில் சீராக இருக்கக்கூடிய சமயத்தில் யாராவது அந்த உடல் உறுப்பு ரீதியில் தங்களுக்கு குறைபாடு இருப்பதாக, தங்களுக்கு இழப்பு இருப்பதாக அவங்க எண்ணுவாங்க அப்படின்னா, என்னடா அல்லாஹ் நம்மளை மாத்திரம் இப்படி குறைவுள்ளவனாக படைச்சிட்டானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவங்களுக்கு பெரிய ஒரு நிறைவை அவங்க என்ன செய்கிறாங்க? சந்திக்க இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. இது அவங்களுடைய நன்மை சார்ந்த விஷயம், அவங்களுடைய மறுமை சார்ந்த விஷயம். உலகம் சார்ந்து ஒருத்தர் இப்படியான உடல் குறைபாடுகளோடு இருப்பார்கள் என்றால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி அணுகணும் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹினுடைய வாழ்விலிருந்து பாடமாக நாம் கற்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்பது போல, ஒரு மனிதன் அவனுடைய உடல் உறுப்பு ரீதியாக ஏதாவது ஒரு இழப்புக்கு, ஒரு குறைபாடுக்கு ஆளாகி இருக்கிறான் என்றால் சுற்றி உள்ளவர்கள் அவனை என்ன செஞ்சணும் அப்படின்னா, எந்த துறையில் எந்த பகுதியில் அவரால் முன்னேற முடியுமோ அந்த வழியில் அந்த பகுதியில் அவரை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது நீ இதெல்லாம் உன்னாலாம் எதுவுமே செய்ய முடியாது, நீ தான் எதுக்குமே லாய்க்கு இல்லை என்று சிறு பிராயத்தில் இருந்து, சின்ன வயசில் இருந்து அவங்களுடைய ஊனத்துக்கு மேலாக இந்த வார்த்தைகளால் ஊனப்படுத்தி தான் அவங்க முயற்சிக்கிறதே விட்டுட்டாங்க. நம்ம விதி இவ்வளோதான் போல இருக்குது, நாம் வாழ்கிற காலமெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போகணும் போல இருக்குது என்கிற ரீதியில் பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊனத்தை, ஒரு குறைபாட்டை தங்களுடைய வாழ்வின் எந்த கட்டத்திலும் நம்மளால் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை, அதற்கு நம்முடைய உடலின் குறைபாடு ஒரு தடை என்று தீர்மானித்து விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உடல் ஊனமுற்றவர்களை எப்படி அவர்களை அணுக வேண்டிய ரீதியில் அணுகி, உடல் ஊனம் இல்லாத உறுப்புகள் சீராக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்காததை கூட அவர்களை சாதிக்க வைத்திருக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது கொரோனா பீரியடாக எனக்கு தெரியலை, துபாயில் ஒரு கண் தெரியாத ஒரு இளம் வயது ஹாஃபிஸ் சமூக வலைதளத்தில் ரொம்ப மாஷா அல்லாஹ் வைரல் ஆனார். உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த முடியுதான்னு தெரியலை. துபாய் கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டேஜில் அவரை வரவழைச்சி என்ன செய்யுது அப்படின்னா, அவரை கௌரவிச்சிச்சு. பெரிய ஸ்டேஜில் அவரை வரவழைச்சி அவரை கௌரவிச்சிச்சு. அவருக்கு என்னென்னா கண்ணு தெரியாது என்கிற காரணத்தினால் அவர் வாழ்க்கையில் துவண்டு போகலை. அவர் என்ன செஞ்சார்? குரானை இஃப்து செஞ்சு ஹாஃபிலாக உருவாகினார். கண் தெரியாத ஒரு ஹாஃபில், அது இல்லாமல் அவருடைய கராத்து சூப்பராக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் துபாய் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அவரை பெரிய அளவுக்கு உபசரிச்சு ரொம்ப பெரும் நிகழ்ச்சிகளை அவரை வரவழைத்து விருந்துபச்சாரம் செய்தார்கள். அப்போ அவரை ஒரு பெரிய நிகழ்ச்சியில், ஒரு பெரிய மேடையில் பேட்டி காண்றாங்க. என்ன பேட்டி காண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கண் தெரியாமல் போனது, உங்களுடைய பார்வை குறைபாடு என்பது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தை அளித்திருக்கிறதா? எல்லாருக்கும் பார்வையோடு இருக்கிறாங்க, எல்லாரும் கண்ணுடையவளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் கண் இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறீங்க, இது உங்களுக்கு எப்படியான வருத்தத்தை தந்து இருக்கிறது அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவர் எப்படி அந்த கேள்வியை எதிர்கொள்கிறார் அப்படின்னா, உங்கள் கேள்வியே தப்பு, நான் வருத்தப்பட்டனா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். உங்களுக்கு அது எப்படியான வருத்தத்தை தந்திருக்குன்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன பார்த்து கேட்குறீங்க? நான் முதல்ல வருத்தப்பட்டனா இல்லையான்ட்டு நான் தான் சொல்லணும். நான் வருத்தப்பட்ட நீங்கள் எப்படி முடிவு செய்யலாம், நீங்கள் எப்படி தீர்மானிக்கலாம்? நான் உண்மையிலேயே எனக்கு பார்வை இல்லாதது, கண் இல்லாதது நான் என்னுடைய ஒரு குறைபாடாக நான் வருந்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன செய்யலை, நான் எடுத்துக்கல. உண்மையிலேயே அதை நான் ஒரு புகழுக்குரிய விஷயமாக தான் எடுத்துக்கிட்டேன். பேட்டி கேட்டவர் ஆச்சரியமடைந்து விட்டார். அந்த ஸ்டேஜில் அந்த அவையில் இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க.
என்ன கண்ணு தெரியல, இவருக்கு பார்வை இல்லை, ஆனால் அதை ஒரு குறையாகவோ ஒரு வருத்தமாகவோ நான் எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் அது நான் எனக்கு ஒரு பெருமையாகத்தான் நான் பார்க்குறேன்னு அப்படி சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குற பொழுது அவர் சொல்கிறாரு, ஒருவேளை எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா, எனக்கு கண் இருந்துச்சு அப்படின்னா என் வயதை ஒட்டிய ஏராளமான என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்களோ ஒருவேளை நானும் அது போல கழித்து இருக்கக்கூடும். என்னுடைய நண்பர்களில் ஏராளமானவர்களுக்கு எதில் ஈடுபாடு அப்படின்னா கார் ஓட்டுறதுல ஈடுபாடு, ஃபுட்பாலில் ஈடுபாடு. அவங்க அதுலேயே தான் பெரும்பான்மையாக நேரத்தை என்ன பண்ணாங்க, செலவிட்டாங்க. ஒருவேளை எனக்கும் கண் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயராகவோ அல்லது ஒரு காரை ஓட்டக்கூடிய என்னுடைய சக நண்பனை போன்றோ நான் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். எனக்கு கண்ணு தெரியாது என்கிற காரணத்தினால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா குர்ஆனோடு என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன், குர்ஆனோடு என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டேன். அதனுடைய விளைவாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ் என்னை எப்படி என்ன ஆக்கியிருக்கிறான், இன்றைக்கி என்ன ஒரு ஹாஃபிஸாக ஆக்கியிருக்கிறான். அப்போ இது எனக்கு சாதகமாக பாதகமா, இது எனக்கு பெருமையா அல்லது எனக்கு இது துக்கமா? அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு கண் தெரியாமல் இருந்தது, நான் பார்வை இல்லாமல் இருந்தது, என்னை பொறுத்த மட்டும் அல்லாஹ் நான் செஞ்ச ஒரு நேமத்தாவே நான் நினைக்கிறேன். எனக்கு கண் இல்லாத காரணத்தினால்தான் குர்ஆனை மானம் செய்த ஒரு ஹாஃபிலாக நான் வந்திருக்கிறேன் என்று நான் பெருமிதம் கொள்கிறேன் என்ன பண்ணுறாரு அவர் சொல்லுகிறார். அப்போது இந்த மாதிரி எத்தனையோ பேர் தங்களுடைய பலவீனத்தை பலமாக ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இது இப்படியாக தன்னந்தனியாகவே அவர்களாகவே முன்னேறி வந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சரிங்களா? அப்போது இப்படியான சிலரை தவிர்த்து பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா சமுதாயத்தினுடைய ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை அணுகக்கூடிய மக்கள், அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள், ஏன் பெத்த தாய் வரைக்கும் ஒரு முடவனை நான் பெற்று போட்டனே, ஒரு குருடனை நான் பெற்று போட்டனே, ஒரு ஒரு கண் இல்லாதவன் எனக்கு அல்லாஹ் புள்ளையாக கொடுத்துட்டானே என்று பெத்த தாய் வரைக்குமே கூட ஒருத்தருடைய அந்த குறையை, ஒருத்தருடைய அந்த பலவீனத்தை சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பலவீனம் குறை என்று அவங்களுடைய மனசுலையும் உள்ளத்திலையும் பதிய வச்சு இந்த குறையை தாண்டி இந்த பலவீனத்தை தாண்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்று அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கி ஓரம் கட்டிட்டாங்க. சரிங்களா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இப்படியான சில பேர் இருக்கிறாங்க. அவங்க மீதும் நாம் பார்வை செலுத்த வேண்டி இருக்கிறது, அவர்கள் மீதும் நம்ம அக்கறை செலுத்த வேண்டி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் எப்படியான அணுகுமுறைகள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே முதல்ல இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊனமுற்றவர்களை எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது அக்கறை செலுத்துகிறான் என்று நம்ம பார்க்கணும். ஊனமுற்றவர்களும் யார் தான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஊனமுற்றவர்களும் உடல் உறுப்புகள் ஏதாவது குறைபாடு உள்ளவர்களும் அவர்களும் யார் தான்? அல்லாஹ்வின் அடியார்கள் தான். எனவே அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன இடத்த கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவத்தை அந்த இடத்த என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் என்ன செய்கிறான், நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். 24ஆம் அத்தியாயத்தினுடைய 61வது வசனம். 24ஆம் அத்தியாயத்தினுடைய 61ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி பேசுகிறான் என்றால் உடல் ஊனமுற்றவர்களை பற்றி பேசுகிறான். இந்த வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த செய்திக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான குறையோடு படைக்கலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இது போன்ற ஒரு குறையோ ஒரு பலவீனமோ உடல் உறுப்பில் ஒரு குறைபாடோ ஒரு ஊனத்தோடோ என்ன செய்யலாம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை படைக்கல. நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சீராக கொடுத்துருக்கிறான். இதை நாம் மனதார முதலாவதாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பெரும் நேமத்தாக என்ன செய்யணும், எண்ணணும். எத்தனையோ பேர் காசு பணம் சொத்து செல்வாக்கு இதுதான் பெரும் அருட்கொடையாக நினைக்கிறாங்க. நம்மளுடைய உடல் உறுப்புகள் குறைபாடு இல்லாமல் ஊனம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இந்த உடலை கொடுத்துருக்கிறான், இந்த உறுப்புகளை கொடுத்துருக்கிறான் என்றால் இதுவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் நேமத் என்பது என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளில் எப்போதாவது இது தேய்மானம் ஏற்படும்ல, எப்போதாவது இதற்கு பலவீனம் ஏற்படும்ல, அப்போதான் இதனுடைய அருளை நாம் உணர்வோம். அது சீராக செயல்படுகின்ற வரையெல்லாம் அதனுடைய அருள் நமக்கு தெரியாது, அதனுடைய பலன் நமக்கு தெரியாது. எப்படி ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு 5 வருஷம் நல்லா ஓடும், அதுக்கப்புறமா அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும், ஒவ்வொரு பார்ட்டாக தேய்மானம் ஏற்படும், பார்ட்டை நம்ம மாற்றுவோம், ஸ்பேர் நம்ம மாற்றுவோம். அது மாதிரி ஒரு 35-40 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான இக்காலகட்டத்தில், ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் 60 வயசு வரைக்கும் 65-70 வயசு வரைக்கும் கூட நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போதெல்லாம் டாக்டர்கள் பெரும்பான்மையாக
அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 40 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆக்கிருங்க, உஷாராக இருங்க. 40 வரைக்கும் ஆட்டம் போடுறீங்க, 40 வரைக்கும் பெரிய உடல் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க, 40 வரைக்கும் ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட்றீங்க, 40 வரைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு விழிக்கிறது என்ன, உங்கள் இஷ்டத்துக்கு தூங்குறது என்ன, இதெல்லாம் ஓகே. ஆனால் 40க்கு பிறகு அப்படிலாம் கிடையாது. ஆட்டத்தை குறைக்கணும், உங்கள் இஷ்டத்தானே செயல்படாது, நீங்கள் செயல்படக்கூடாது, உங்கள் உடல் மீது நீங்கள் அக்கறை செலுத்தணும், உங்கள் உணவின் மீது நீங்கள் அக்கறை செலுத்தணும். ஏன் அப்படின்னா 40க்கு பிறகு 40 கிராஸ் பண்ணும் பொழுதே இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா தேய்மானம் ஏற்படுது. 60-65 ஏற்பட்ட தேய்மானங்கள் இப்போ என்ன ஆயிடுது, 40-45க்குள்ளே என்ன செய்யுது, ஏற்படக்கூடிய ஒரு சூழலாம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக அப்படியாக யாராவது ஒருவர் அவருடைய உடல் உறுப்பில் ஒரு குறைபாடு ஏற்படுகிற பொழுது தான் அவர் உடல் உறுப்பினுடைய அருமை அவருக்கு தெரியும். நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கின்ற இந்த கண்ணினுடைய பார்வை திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா மங்கலாகுது. திடீர்னு மங்கலாகிற பொழுது தான் அவருக்கு இந்த கண்ணினுடைய அருமை தெரியும். தெளிவாக படிச்சுக்கிட்டு இருந்த வாசகங்கள், தெளிவாக படிச்சுட்டு இருந்த வார்த்தைகள் இப்போ சரியாக படிக்க முடியல, சரியாக அவருக்கு தெரியலை. அதாவது கண்ணாடியை போட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த கண்ணாடி இல்லைன்னா கண் இருந்தும் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா சுயமாக பார்க்க முடியல. நாம் ஒன்றை பார்ப்பதற்கு கண்ணாடி என்ற உபகரணி தேவைப்படுகிறது. அப்போ இது மாதிரி தான் ஒரு ஒரு உறுப்பு பழுதடைகிற பொழுது, ஒரு உறுப்பு பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உறுப்பினுடைய அருளை நாம் உணர்வோம். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வில் அதிகமாக செய்த பிரார்த்தனை தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. இந்த பிரார்த்தனையை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை குறித்து நினைப்பார்களோ, நான்லாம் ஜிம்பாடி, இதெல்லாம் வைரம் பாஞ்ச கட்டை என்றெல்லாம் யாரெல்லாம் தங்களை குறித்து எண்ணுவார்களோ, ஒரு சின்ன நோய் வந்தால் போதும் அவங்கள அப்படியே சுருட்டி போட்டுரும். நான் 100 கிலோ 150 கிலோ அசால்ட்டாக தூக்குவேன் என்று சொல்லக்கூடியவர்களால் 1 கிலோ தூக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான டீ டம்ளரை கூட தூக்க முடியாது. அதனால் இப்போது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது என்பது நம்முடைய கண்ணை மறைத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது தான் இந்த துவா செஞ்சாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃவ வல் ஆஃபியா. அதனுடைய அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன். சில பேர்லாம் வாக்கிங் போனால் சரியாக இருந்துரும், ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் என்றால் சரியாக இருந்துரும், சரியாக நேரத்துக்கு தூங்கிட்டோம் என்றால் சரியாக இருந்துரும் அப்படியான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா தான் இந்த உலகில் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். எத்தனையோ பேர் ஃபுட் கண்ட்ரோலோடு இருந்தவங்க எல்லாம் சில நேரங்கள் எப்படி ஆயிருக்காங்க என்பது நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு 8th 9th படிக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையனை பொறுத்த மட்டும் பையன் மெலிஞ்சிக்கிட்டே வரான். அந்த பையனை குறித்து சொல்லணும், நல்ல மாஷா அல்லாஹ் மார்க்க பற்று இருக்கக்கூடிய ஒரு பையன். ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க, ஒரு 5 போட்டி நடத்துகிறாங்க, 6 போட்டி நடத்துகிறாங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா போட்டியிலும் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுக்கக்கூடியவன். ஒரு கிராத்து போட்டி, ஒரு ஹிப்ஸு போட்டி, ஒரு துவா போட்டி, ஒரு ஹதீஸ் போட்டி, இப்படின்னு எத்தனை போட்டி வச்சாலும் ஒவ்வொரு போட்டியினுடைய வெற்றியாளராக திரும்ப திரும்ப அந்த பையனை அழைத்து அதாவது பரிசு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா போட்டியிலும் மாஷா அல்லாஹ் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு பையன். அப்படியே ஆள் மெலிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரே படிப்புனே இருக்கிறான், இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே பயம் வருது. பிள்ளைய பார்த்தா ரொம்ப ஆள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறானே அப்படின்ட்டு அவங்க மருத்துவர்கிட்ட போகிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களால மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல, மேலோட்டமான சில மருந்துகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்னும் அந்த பையன் என்ன செய்கிறான், மெலிஞ்சிக்கிட்டே போகிறான். ரொம்ப ஆய்வு செய்து பெரும் மருத்துவம் பார்த்து பிறகு தான் கண்டுபிடிக்கப்படுகிறது டிபி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பில் கலந்துருச்சு அப்படின்றது. இப்போ அந்த பையனுடைய நிலைமை என்ன அப்படின்னா அவனால் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. சுயமாக எதுவுமே, அவன் சாப்பாடு கூட ஏதாவது ஒரு வாய் சாப்பிட்றான் ஊட்டி தான் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு கிளாஸை கூட கையால் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அல்லாஹ் அந்த பையனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லது ஒரு நிலை ஏற்படுத்திட்டோம். நாம் அந்த பையனுக்காக துவா செய்கிறோம். இந்த செய்தி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய புரிதலை கொடுத்துருக்கக்கூடிய காரணத்தினால் அவங்க ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஒரு முறை கூட என்ன செஞ்சதில்லை, அல்லாஹ் அவங்க நிந்திச்சு பேசினதே இல்லை. இப்படி ஓதக்கூடிய பிள்ளை அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டானே, மற்ற பிள்ளைகள மாதிரியா என் பிள்ளை குரானை பல ஜுசுக்களை மனப்பானம் பண்ண பிள்ளையாச்சே அப்படிலாம் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல, அந்த விதியை அப்படின்னு செஞ்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, பொதுவாகவே ஆரோக்கியத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்பொருட்கள் வாங்கி கொடுக்காதீங்க,
பாக்கெட் பொருள் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாக்கெட் பொருளோ வெளிப்பொருளோ வாங்கி கொடுத்ததே கிடையாது. அதாவது வெளி ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, என்னதான் இவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்வாங்க, ஒரு ஆசைக்கு வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஒரு பெருநாளுக்கோ வேறு எதுக்கோ ஒரு நாளுக்கு ஒரு ஆசைக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்வாங்க, குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை கூட என்ன செய்யறதில்லை, வெளி ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் பிள்ளைங்க அப்படி தானே செய்கிறோம், வளர்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டை என் பிள்ளைக்கு வரணுன்றது வந்துருச்சு. என் பிள்ளைக்கு வரணுன்றது வந்துருச்சு. அதனால் அன்பு சகோதரி, ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுப்பது. ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுப்பது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோமா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். பல பேர் என்ன செய்யணும்னா, இது அவங்க அல்லாஹ் நம்ம தந்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உணராமல் அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு என்னத்தை தந்துட்டான் அப்படின்னு அல்லாஹ் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தான் அப்படின்ற நம்ம புரிஞ்சிடுவோம். அதனால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான் அப்படின்றத அவன் அதை எடுத்து நம்மளை உணரச் செய்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்தணும். இந்த ஆரோக்கிய குறைபாட்டின் காரணத்தினால், உடலின் ஊனத்தின் காரணத்தினால், உடல் குறைபாட்டின் காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பேரின் மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்தியிருக்கிறது என்பதற்கு இந்த வசனம், எந்த வசனம், 24ஆம் அத்தியாயத்தினுடைய 61ஆம் வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்க. லைஸ அலல் அஅமா ஹரஜுன். அஅமா என்றால் பிளைண்ட், அஅமா என்றால் குருடர். குருடரின் மீது குற்றம் இல்லை, குருடரின் மீது குற்றம் இல்லை. வலா அலல் அஅரஜி ஹரஜுன். அஅரஜ் என்றால் நொண்டி, அஅரஜ் என்றால் ஊனமாக இருக்கிறாங்கல்ல, நொண்டியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அஅரஜ். நொண்டியின் மீது குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன குருடரின் மீது குற்றம் இல்லை, நொண்டியின் மீது குற்றம் இல்லை அப்படின்னா, இவங்க எல்லாம் போரில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். ஒரு போருக்காக அழைப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா, உடலில் ஆரோக்கியம் இருக்கிறவங்க, அதே மாதிரி உடல் உறுப்புகள் எந்த குறைபாடு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக போரில் பங்கெடுக்கணும். இவங்க போரில் பங்கெடுக்க வேண்டும் என்று என்ன வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அவங்க மேலே பங்கெடுக்காதது குற்றமாகாது என்பதாக என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, எதை அவர்களால் செய்ய முடியாதோ அதை நிர்பந்திக்கலை. எதை அவங்களால் செய்ய முடியாதோ அதை அல்லாஹ் மீது நிர்பந்திக்கலை. அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்குது என்கிற காரணத்தினால் ஒரே அடியாக அவங்களை என்ன செய்யலை, அல்லாஹ் ஒதுக்கியும் தள்ளலை. இதை உங்களால் செய்ய முடியலைன்னா, இதை நீங்கள் செய்யலை என்கிற காரணத்தினால் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, குற்றவாளியாக நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆக மாட்டீங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் என்று அல்ல, எல்லாத்தையும் விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் என்று அல்ல. நான் குருடருக்கு என்ன சொன்னேன், ஆமா, அதாவது குருடராக இருந்த ஒரு சஹாபி, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சஹாபி, ரொம்ப வரலாற்றில் பிரபலியமான சஹாபி யார், மாஷா அல்லாஹ், அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். முதல்ல என்ன அப்படின்னா, திருமறை குர்ஆனில் வசனம் ஒன்று அருளப்படுகிறது. அதாவது 4ஆம் அத்தியாயத்தினுடைய 95ஆம் வசனம். 4ஆம் அத்தியாயத்தினுடைய 95ஆம் வசனம். ஒரு 11 மணி ஆகுது, நம்ம கொஞ்சம் டயர்டாக இருப்போம். ஆனாலும் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சாதான் இது புரியும். என்ன இந்த வசனம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளுகிறான். இந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்றால், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். இந்த வசனம் நல்லா கவனிங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் மூமின்களில் இருந்து ஊருக்குள் உட்கார்ந்து கொண்டவர்களும், அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு புறப்பட்டு சென்ற அந்த மூமின்களும் ஒன்றாக மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். ரெண்டு பேருமே யாரு தான், மூமின்கள் தான். இந்த மூமின்கள் யாரு, போருக்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட சமயத்தில் போருக்கு போகாம ஊருக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டவங்க. இன்னொரு சாரார் யாரு, போருக்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட சமயத்தில் போருக்காக புறப்பட்டு சென்ற முஜாஹிதீன்கள். இந்த இரண்டு சாராரும் ஒன்றாக மாட்டார்கள். போருக்காக புறப்பட்டு சென்றவர்கள் தரஜாத்தில், படித்தரத்தில் உயர்ந்தவர்கள், போருக்கு செல்லாதவர்கள் இழிவுக்குள்ளானவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அந்த கண்ணு தெரியாத சஹாபி யாரு, அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராங்க. இந்த வசனம் அப்போ தான் அருளப்படுது, சுட சுட அப்போ தான்
அருளப்படுது, இறங்குகிறது. இப்படி வசனம் அருளப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி எல்லாரையும் போய் சேருது. அந்த வரிசையில் யாருடைய காதுக்கும் வருது? அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியுடைய காதுக்கும் வருது. அவருக்கு இந்த செய்தி வந்த உடனே அவர் கேட்டு பேசாமல் இருந்துடல. அவர் கேட்டு என்ன பண்ணிடல? பேசாமல் இருந்துடல. நேராக எங்கே போகிறார் அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதவர்களே, லவ் அஸ்ததி உல் ஜிஹாத் ல ஜாஹத்து, என்னால் முடியும் என்றால் நான் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பேன்? ஜிஹாதுக்கு வந்திருப்பேன். என்னால் முடியும் என்றால் கண்டிப்பாக என்ன செய்வேன்? நான் ஜிஹாதுக்கு வந்திருப்பேன். நான் யார்? நான் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் ஒரு ஆர்வத்தில் வந்து விட்டாலுமே கூட நான் வருவது உங்களுக்கு சாதகமாக இருப்பதை விட பாதகமாக இருக்கக்கூடும். கண்ணு தெரியாத நான் என்ன செய்துவிட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் வந்து விட்டாலுமே கூட உங்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்ய முடியுமா என்றால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று என்ன செய்யலை, தெரியவில்லை. ஒருவேளை நான் வந்ததின் காரணத்தினால் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கலாம். என்ன பார்க்குறதே உங்களுக்கு வேலையாக போயிடும். ஐயோ, ஒரு கண்ணு தெரியாத மனுஷனை கூப்பிட்டு வந்தோமே, அவர் என்ன ஆனார், ஏதானார், ஒருவேளை எதிரிகளுடைய கையில் அவர் மாட்டிக்கிட்டாரா, எதிரிகளுடைய கையில் அவர் மாட்டினார் என்றால் அந்த எதிரிகள் அவர் என்ன பாடுபடுத்துவாங்களோ, என்ன இழிவுபடுத்துவாங்களோ என்று என்னை காப்பதும் என் மீது கவனம் செலுத்துவதுமே உங்களுக்கு பெரிய ஒரு வேலையாக போயிடும். அதனால் அல்லாஹ்வின் தூதர், நான் என்ன செய்கிறது? என்னை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கப்பட்ட சமயத்திலே அதை புறக்கணித்து இழிவை சந்திக்கக்கூடிய மனிதர்களை நான் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இப்படி பிரித்து பேசிட்டானா இல்லையா? அப்படி இழிவுக்குண்டான மனிதர்களை நான் இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன செய்கிறது என்று என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கேட்டு நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அமைதியாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய இந்த வசனத்தையே இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா மாற்றி அருளுகிறான். அருளிய அந்த வசனத்தையே அல்லாஹ் என்ன செய்கிறான்? மாற்றி அருளுகிறான். குரானில் ஒரு முறைமை உண்டு, நாசிஹ் மன்சூஹ் அப்படின்ற ஒரு முறைமை உண்டு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அருளுவான், அந்த விஷயத்தை மாற்றிவிட்டு வேறு விஷயத்தை என்ன செய்வான்? அவனே என்ன செய்வான்? அருளுவான். சரிங்களா? இதுதான் நாசிஹ் மன்சூஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அவருடைய குறைபாட்டை, அவருடைய மனவேதனையை சொல்லி அவர் நின்ற சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்களை உதாசீனப்படுத்தலை. என்ன பண்ணியிருக்கலாம்? சார், உங்களுக்கு தான் கண்ணு தெரியலையேங்க, பேசாம ஊருக்குள்ளே போய் இருங்களேங்க அப்படின்ற மாதிரிலாம் உதாசீனப்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த கண்ணு தெரியாதவர்கள் எங்களால் போருக்கு உண்மையிலேயே வர முடியாது என்கிற குறைபாடோடு இருக்கிறாங்க அல்லவா, அவர்களை இந்த வசனத்தில் இணைத்து இந்த வசனத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா மீண்டும் மறந்துகிறான். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. முன்னாடி வாசித்த சமயத்தில் இல்லாத ஒரு 2 வார்த்தை இப்போ நான் வாசிக்கிற பொழுது வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ வசனத்தை எப்படி திரும்ப அருளுகிறான் என்றால், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் கைரு உதில் லரர் வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இப்போ நான் வாசிக்கும் பொழுது ஒரு 3 வார்த்தை இடையில வந்திருக்கும். கைரு உதில் லரர், அதாவது யாருக்கு குறைபாடு இருக்குமோ அவர்கள் நீங்களாக, யாருக்கு குறைபாடு இருக்குமோ அவர்கள் நீங்களாக, போருக்கு சென்றவர்களும் போருக்கு செல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊனமுற்றவர்கள், உண்மையிலேயே குறைபாடு இருக்கக்கூடியவர்களுடைய அந்த மன கஷ்டத்தை புரிந்து அவர்களை இந்த வசனத்திலே சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு திரும்ப அருளி, நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள்லாம் உண்மையிலேயே அந்த போருக்கு செல்ல முடியாதவர்கள், உண்மையிலேயே வாய்ப்பிருந்தும் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் செல்ல முடியாதவர்கள், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் இந்த இழிவுக்குள்ளானவர்களோடு சேர மாட்டீங்க என்பதாக என்ன செய்யலாம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை திரும்ப அருளுகிறான். அப்போது இஸ்லாமிய மார்க்கம் உடைய அணுகுமுறை எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட குறைபாடு இருப்பவர்களோடு தன்னுடைய அணுகுமுறை வைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதே அப்துல்லா பின் உம்மி மக்தூம் இன்னொரு தரப்புல தன்னுடைய குறைபாட்டை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு எக்ஸப்ஷனல், ஒரு விதிவிலக்கை கேட்டு வந்தாங்க. அந்த சம்பவம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதவர்களே, லைஸ லி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து வருவதற்கு எனக்கு ஒரு ஆள் இல்லை, நான் கண்ணு தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கிறேன், பள்ளிவாசலுக்கு என்னை அழைச்சிட்டு வரத்துக்கு ஒரு நபர் இல்லை, ஒரு ஆள் இல்லை, எனவே நான் வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்பதாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அனுமதி கேட்குறாங்க. இந்த சம்பவம் தெரியுமில்ல. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செஞ்சிடறாங்க, சரி ஓகே தொழுதுக்கிறங்க,
அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்செய்தி வருது பாருங்க. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு விதிவிலக்கு அளித்து நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று வஹியை மீண்டும் என்ன திரும்ப குர்ஆன் செய்து அருளுகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல இங்கே அனுமதி கொடுத்துட்டாங்க. ஹதீஸும் வஹி தானே, ஹதீஸும் வஹி தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூமுக்கு ஓகே நீங்கள் வீட்டில் தொழுதுக்கிறீங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவுறுத்தல் வருகிறது. உடனே திரும்ப போனவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்களே நில்லுங்க, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்களே நில்லுங்க அப்படின்ட்டு போன மனிதரை, திரும்பி போன மனிதரை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க, ஹல் தஸ்மஉ நிதா, ஹல் தஸ்மஉ நிதா அப்படின்னு அர்த்தம், வாங்க நீங்கள் கேட்குறீங்களா, செவி வைக்கிறீங்களா? இங்கே பள்ளிவாசலுக்கு பாங்குக்காக அழைப்பு கொடுக்கப்படுகின்ற சமயத்தில், பாங்கு சொல்லப்படுகின்ற சமயத்தில் அங்கே பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா என்று கேட்கிற சமயத்தில் அவங்க அப்துல்லா பின் உம்மி சொல்கிறாங்க, நான் மாமா பாங்கு சத்தம் எனக்கு கேட்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஅஜி, அப்படி என்றால் நீங்கள் பள்ளிக்கு வந்துடுங்க, அப்படி என்றால் நீங்கள் பள்ளிக்கு வந்துடுங்க என்று என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏனால் எந்த விஷயங்கள் உங்களுக்கு முடியுமோ, சாத்தியம் இருக்குமோ, அதுவும் உங்களால் முடியாது என்கிற நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்கக்கூடாது. சில விஷயம் உங்களால் முடியும், உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், செய்யணுமே தவிர உங்களுடைய உடலில் இருக்க குறைபாட்டின் காரணத்தினால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாத மாதிரி உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு வாசல் வந்துருங்க. நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது ஒரு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்குது. நீங்கள் கூட்டு தொழுகைகளை கலந்து கொண்டீர்கள் என்றால் அது 27 மடங்கு நன்மை இருக்குது. எவ்வளோ நன்மைகள் இருக்குது, ஏன் இந்த நன்மையை நீங்கள் இழக்கணும்? பள்ளிவாசலுக்கு வந்துருங்க என்ற மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் போருக்கு புறப்பட்டு செல்வார்களோ அப்போதெல்லாம் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக பிரதிநிதியாக யாரை தான் நியமிச்சுட்டு போவாங்க? அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நியமிச்சுட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் போருக்காக வெளியே போகிற பொழுது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வயோதிகள் இருப்பாங்க, நோயுற்றவர்கள் இருப்பாங்க, வர முடியாமல் இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அப்போ இவங்களை எல்லாம் வழி நடத்தணும், இவங்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தணும்ல. அப்போ அப்படிப்பட்ட அந்த பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தால் அவங்க ஊரில் இருந்து செய்யக்கூடிய அந்த பொறுப்பை தான் இல்லாத சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்யும்படி என்ன செய்வாங்க, பொறுப்பில் நியமித்து விட்டுட்டு செல்வாங்க. ஆக இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்ன முடியுமோ அந்த விஷயங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அதில் அவங்கள ஆர்வம் மூட்டி அந்த விஷயத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள உயர்த்திருக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், பல பேர் குறைபாடு இல்லாதவர்கள் கூட பெற முடியாத ஒரு ஸ்தானத்தை, பெற முடியாத ஒரு அந்தஸ்தை இங்கே யார் பெற்றிருக்கா அப்படின்னா அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த கண்ணு தெரியாத ஒரு சஹாபி பெற்றிருக்கிறார் என்பதை என்ன முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்க ஸ்தானத்தில் இருந்து ஊருக்குள்ளே இமாமத் செய்கிற, தலைமை பொறுப்பை வகிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திலே செயல்பட்டவராக யார் இருந்திருக்கிறார் அப்படின்னா கண்ணு தெரியாத ஒரு சஹாபி தான் இருந்திருக்கிறார் என்பதை முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்களா, இது கண்ணு தெரியாத சஹாபி. சரிங்களா, நிறைய விஷயங்கள் வந்து நேரம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினால் அடுத்து ஆமாக்கு நம்ம உதாரணம் ஒன்று பார்த்துட்டோம். ஆமான கண்ணு தெரியாது, பிளைண்டு. இன்னொருத்தர் நொண்டி, ஆரஜ். சஹாபாக்களில் எப்படி கண்ணு தெரியாத ஒரு சஹாபியை குறித்தான் கேட்ட உடனே நீங்கள் டக்குன்னு பதில் சொன்னீங்களோ அது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஊனமுற்ற சஹாபி ஒருத்தர் இருந்திருக்கிறார், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஒல்லி. சரிங்களா, ஊனமுற்ற சஹாபி ஆரஜ் அப்படின்னா அம்ரு பின் ஜமூன். டைம் இருக்குல்ல பையனுக்கு, 5 மினிட்ஸ். சரி, ரைட். அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி. இவர் யார் அப்படின்னா ஆரஜ், ஊனமுற்ற ஒரு சஹாபி. இப்போ இவருடைய வரலாறு நம்ம பாருங்க. வரலாற்றில் இவரை குறித்து சொல்லப்படுகிறது, இவர் வந்து கடுமையான ஊனம் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. சாதாரண ஊனம் இல்லை, கடுமையான ஊனம் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. வகான லஹு பனூன் அர்பஅத்துன் மிஸ்லல் அஸத். அர்பஅத்தனா அர்பஅ, மாஷா அல்லாஹ். பனூன் இப்னு சன், அதனுடைய ப்ளூரல் தான் பனூன். அர்பஅத்து பனூன்னா 4 பிள்ளைகள். கடுமையான ஊனமற்ற அந்த சஹாபிக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 4 பிள்ளைகள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அப்படின்னா மிஸ்லல் அஸத். மாஷா அல்லாஹ். அஸத்னா சிங்கம். அல்லாவின் சிங்கம் என்ற சிறப்பு பேருக்குரிய சஹாபி யாரு?
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனை சைக்கிள் இருக்குதா கொடுக்கறதுக்கு? சரி, மாஷா அல்லாஹ். அசதுனா சிங்கம். அப்போ சொல்றாங்க, அவர் கடுமையான கால் நுண்டியான சஹாபி. ஆனால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 பிள்ளைகளை கொடுத்துருந்தான், ஆண் பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? சிங்கம் போல இருந்தாங்க. நான் எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த குறைபாடு தான் எல்லாருக்கும் பெருசாக தெரிய தவிர, அந்த குறைபாட்டுக்கு மிகையாக அவருடைய வாழ்வில் அல்லாஹ் ஏதோ நன்மையை கொடுத்துருப்பான். அதை ஏறெடுத்தும் பார்க்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு யாரெல்லாம் அவருடைய வாழ்வில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது அவர் நினைக்கிறாரோ, அவர் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரோ, அந்த குறைபாடை கொஞ்சம் நேரம் பார்க்காதீங்க. என்ன நிறை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு அப்படி கொஞ்சம் பாருங்க. உண்மையில அந்த குறை மறைஞ்சு போய்விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய வாழ் நிறைவை கொடுத்துருப்பான். அப்போ இந்த சஹாபிக்கு 4 ஆண் பிள்ளைகள். எப்படி சிங்கம் போல ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா கொடுத்துருந்தான். வாப்பாவை அந்த தாங்குவான். வாப்பாவை அவர் கால் இல்லை என்கிற குறை அவருடைய மனசுல எண்ணத்தில் வராத அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பிள்ளைங்க அவருக்கு காலாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு, இந்த சஹாபிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, எப்படி மற்ற நபர்கள் மற்ற ஆண்கள் போர்க்களத்துக்கு போகிறாங்களோ அது மாதிரி போகணும், போரில் பங்கெடுக்கணும், நாமும் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெறணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசை. அதனால் தன் பிள்ளைங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்பா உஹதுடைய போருக்காக அழைப்பு வந்திருக்குது, நானும் போருக்கு வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. 4 பிள்ளைகளும் சேர்ந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வாப்பாவே நீங்கள் வேண்டாம், உங்களுடைய விருப்பத்தை ஆசையை நாங்கள் முடக்குறோன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வர வேண்டியது இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆன்ல உங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வரணும், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் விடாப்பிடியா, இல்லை நான் வரணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. 4 பிள்ளைகளும் வேண்டான் என்பதே மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எதிரிகளுடைய கையில் தன்னுடைய தந்தை அகப்பட்டு விட்டார் என்றால் அந்த நிலையில் அவருடைய நிலைமை என்னவாகும்? எல்லாரும் ஒரு எதிரிகள் மத்தியில் ஒரு நொண்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாட்டிட்டார். அப்போ என்னெல்லாம் அவர் இழிவுபடுத்திடுவாங்களோ, கேவலப்படுத்திடுவாங்களோ என்கிற பயத்தின் காரணத்தினால் வேண்டாம் வாப்பான்ட்டு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. கடைசியாக எங்கே போயிட்டாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர்களே, இது மாதிரி நான் போருக்கு வரணும்னு எனக்கும் ஆசை. எந்த ஒரு ஊனத்தோடு இந்த உலகத்தில் நான் இருக்கிறேனோ, இந்த ஊனத்தின் மூலமாகவே நான் எங்கே போகணும்? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய பலவீனத்தை பலமாக்குவது. மேக் யுவர் வீக்னஸ் யுவர் ஸ்ட்ராங் என்று சொல்வது மாதிரி உங்களின் பலவீனத்தை உங்களுடைய பலமாக மாற்றுங்கள். பல பேர் தன்னுடைய பலவீனம் அத்தோடு முடிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளோதான், நம்மளால் எழும்பவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. பாருங்கள், எந்த ஒரு ஊனத்தோடு இந்த உலகத்தை நான் இருக்கிறேனோ, இந்த ஊனத்தின் மூலமாகவே நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த ஊனத்தை வச்சு தானே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உன்னால் எதுவும் முடியாது, நீ போகாத என்று என்னை எல்லாம் தடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஊனத்தினாலே நான் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ்வின் தூதர் என்று என்ன செய்கிறாரு, அவர் வந்து கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க, வேண்டாமே உங்களுக்கு தான் நல்லா விதிவில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அவருடைய உளப்பூர்வமான உணர்வுபூர்வமான அந்த ஆசையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் என்ன பண்ண, ஒரு கட்டத்தில் நீங்கள் வாங்க ஆவரத்தை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் என் பிள்ளைங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்கிட்ட நான் பேசிக்கிறேன், அந்த பிள்ளைங்க அழைத்து சொல்கிறாங்கம்மா, அலைக்கும் அல்லா தம்னஉ, அவரை தடுக்காதீங்கப்பா, அவரை தடுக்காதீங்க. கை காலி நல்லா இருக்கவர் தான் ஷஹாதத்தை பெறணுமா, ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெறணுமா? ஏன் உங்கள் வாப்பா வந்து ஷஹாதத்தை பெறணும்னு ஆசைப்படுறாரு, ஒருவேளை அவருக்கு இந்த போர்க்களத்தில் இது கிடைக்கலாம், ஏன் நீங்கள் போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவரை விடுங்க அப்படின்றாங்க. அவரும் என்ன செய்கிறாரு, போர்க்களத்துக்கு வராரு, போரில் வந்து பங்கெடுக்கிறாரு, எதிரிகளோடு களமாடுகிறார். அவரால் இயன்ற அளவுக்கு அவருடைய ஒட்டுமொத்த சக்தியையும் அவர் பயன்படுத்தி எதிரிகளோடு சண்டையிடுறாரு. ஒரு கட்டத்தை எதிராக என்ன செய்யப்படுறாரு, அவர் கொல்லப்படுறாரு, ஷஹீதாக்கப்படுறாரு. அப்போ போர்லாம் முடிந்ததுக்கு பிறகு அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதுடைய சடலங்களை ரசூலுல்லாஹி பார்க்குறாங்க. அந்த சடலங்களில் யாரும் இருக்கிறார், அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு என்கிற அந்த சஹாபியும் இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சடலத்துக்கு முன்னால் இருந்து சொல்கிறாங்க, அம்ரு பின் ஜமூஹ் அவர்களே, கஅன்னி அன்துரு இலைக தம்ஷி பிரிஜ்லிக ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னா. அம்ரு பின் ஜமூஹ் அவர்களே, நான் இங்கிருந்தே நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை பார்க்கிறேன். நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எந்த ஒரு கால் ஊனத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் இருந்த காரணத்தினால் அந்த காலை கொண்டு நடக்க முடியாமல் இருந்தீங்களோ, அந்த கால் சீரான நிலையில் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னு பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மளோடு சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒன்றின் மூலமாக அவங்க பலவீனப்பட்டிருக்காங்க, குறைவோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பலவீனத்தை இன்னும் பலவீனமாக்கி அவளை
சோர்வடைய செய்து அவளை ஒரு தோல்வியை நோக்கி அவர்களை வழிகாட்டாமல், உண்மையிலேயே ஊனம் என்பது உடலின் உறுப்பு ஊனம் கிடையாது. அது எதுதான் ஊனம்? உள்ளத்தின் ஊனம் தான். ஒருத்தனுடைய உள்ளம் ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் கை கால் நல்லா இருந்தாலும் அவனால் வெற்றி பெற முடியாது. ஒருத்தருடைய உள்ளம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கை கால் ஊனமாக இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையிலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, தெரிய முடிகிறது. ஆக இப்படியாக நம்மளை சுற்றி யாரெல்லாம் அவருடைய உடலில் ஏதாவது ஒரு குறைபாட்டின் காரணத்தினால் வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்க நினைப்பார்களோ அவர்களெல்லாம் ஆற தழுவணும். வா, அவளெல்லாம் ஆற தழுவணும். ஏன் ஒதுங்கி போற, ஏன் பின்னுங்கி போற, ஏன் இந்த சபைக்கு நீ வரதில்லை, ஏன் நீ வெட்கப்பட்டு இருக்கிற, வா அப்படின்ட்டு அவங்களுக்கு தோள் கை போட்டு அவங்கள அரவணைச்சி அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு எது தங்களுடைய உடலில் ஒரு இழப்பை நினைக்கிறாங்களோ அந்த இழப்புக்கு பதிலாக அவங்களுக்கு உறுதுணையாக உதவியாக அந்த இடத்தில் நாம் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்யணும். ஆக இப்படியாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான அணுகுமுறைகளை ஊனமுற்றவர்களோடு உடலில் குறைபாடு இருப்பவர்களோடு இருந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுபோன்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்தெந்த சாரார்களோடு எப்படியான அவருடைய அணுகுமுறை இருந்திருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக.